நம்ம இந்த பயிற்சி வீடியோவில் சிங்கிள் குரோஷே தையல் எப்படி போடணுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, செயின் தையலோட முன்பக்கம் ஆ மற்றும் செயின் தையலோட பின்பக்கத்த தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப் நான் வந்து ஒரு செயின் தையல் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஊசி மேல இருக்கிற நூல் வந்து வளைவு மட்டும்தாங்க, செயின் தையல் இல்ல. ஊசிக்கு பக்கத்துல இருக்கிறது முதல் செயின் தையல். அதுக்கு அடுத்தது 2வது செயின் தையலுங்க. நம்ம வந்து இப்போ 2வது செயின் தையல்ல தாங்க சிங்கிள் குரோஷே தையல் போட போறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கிள் குரோஷே தையல் போடுறதுக்கு நான் ஊசிய 2வது செயின் பக்கமா கொண்டு போய் உள்ள நுழைக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஊசிய நூலுக்கு பின்னாடி கொண்டு போறேன். அந்த நூல உள்ள இழுத்து செயின் தையல் வழியாவே வெளிய வரேன் பாருங்க. இப்ப அந்த ஊசி மேல 2 வளைவுகள் இருக்கு. இப்ப ஊசிய நூலுக்கு பின்னாடி கொண்டு போய் நூல இழுத்து அந்த 2 வளைவுகள் வழியாவும் கொண்டு வந்து வெளிய வரணுங்க. இப்படிதாங்க சிங்கிள் குரோஷே தையல் போடணும். இது வந்து நம்ம போட்ட முதல் சிங்கிள் குரோஷே தையலுங்க. ஸோ, அதனால நான் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் பயன்படுத்துறேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா, ஊக்கு அந்த மாரி கூட பயன்படுத்தலாங்க. திரும்ப ஒரு தடவ சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. ஊசிய வந்து செயின் தையலுக்கு நேரா சாய்க்கிறேன். சாய்ச்சு ஊசிய வந்து செயின் தையலுக்குள்ள நுழைக்கிறேன். நுழைச்சு வேலைப்பாட்டு நூலுக்கு பின்னாடி போயி, வேலைப்பாட்டு நூல இழுத்து செயின் தையல் வழியாவே வெளிய கொண்டு வரேன். இப்போ ஊசி மேல 2 வளைவுகள் இருக்கு. ஸோ, நான் நூல மெல்ல இழுத்து அந்த 2 வளைவுகள் வழியாவும் வெளிய கொண்டு வரேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நடுவிரலையும், பெருவிரலையும் வேலை பார்க்குற இடத்துக்கு நகர்த்திட்டே இருக்கிறேங்க. இப்ப செயின் தையல்ல நம்ம வேலை பார்க்க போறோம்னா, அதுல வந்து அ நடுவிரலையும், பெருவிரலையும் வச்சு அந்த செயின் தையல பிடிச்சிருக்கேன். இந்த அம்புக்குறி பார்க்கலாம். இப்ப பாருங்க, அந்த செயின் தையல் வழியா ஊசிய நுழைக்கிறேன். ஊசிய நுழைச்சு வேலைப்பாட்டு நூலுக்கு பின்னாடி ஊசிய கொண்டு போறேன். பாருங்க, அப்படியே ஊசி இழுக்கிறப்ப அந்த நூலையும் சேர்த்து உள்ள இழுத்து செயின் தையல் வழியா வெளிய கொண்டு வந்துர்றேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நடுவிரலும், பெருவிரலும் எங்க நகருது? அந்த 2 வளைவுகளுக்கு கீழ நகருது பார்த்தீங்களா? அந்த இடத்த நான் பிடிச்சா தான் என்னோட இந்த சிங்கிள் குரோஷே தையல என்னால முடிக்க முடியும். இப்ப நான் திரும்பவும் கூட ஒரு தடவ பண்றத பாருங்க. இப்போ வந்து செயின் தையல நான் நடுவிரலாலும், பெருவிரலாலும் பிடிச்சுக்கிட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் ஊசிய உள்ள நுழைக்கிறேன். செயின் தையலுக்குள்ள நுழைச்சு, வேலைப்பாட்டு நூல உள்ள இழுத்து செயின் தையல் வழியாவே வெளிய கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நூல உள்ள இழுத்து அந்த 2 வளைவுகள் வழியாவும் வெளிய வந்துட்டேன். மீண்டும் ஒரு முறை கூட சொல்றேன் பாருங்க. ஊசிய வந்து செயின் தையலுக்குள்ள நுழைக்கணும். நுழைச்சு வேலைப்பாட்டு நூலுக்கு பின்னாடி கொண்டு போறேன். குரோஷே ஊசிய. அப்புறம் வேலைப்பாட்டு நூல கீழ இழுக்கிறேன் பாருங்க. ஊசிய கீழ இறக்குறப்ப அப்படியே வேலைப்பாட்டு நூலையும் சேர்த்து இழுத்து செயின் தையல் வழியா கொண்டு வந்து அப்படியே வெளிய கொண்டு வரேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட நடுவிரலும், பெருவிரலும் முதல்ல செயின் தையல பிடிச்சிருந்தது. இப்ப வந்து அந்த ஊசிக்கு கீழ இருக்கிற அந்த 2 வளைவுகளையும் பிடிச்சிருக்கு பாருங்க. என்னோட நடுவிரலும், பெருவிரலும். திரும்ப ஊசிய வேலைப்பாட்டு நூலுக்கு பின்னாடி கொண்டு போயி, ஊசிய அப்படியே கீழ இறக்குறப்ப வேலைப்பாட்டு நூலையும் இழுத்து, அந்த 2 வளைவுகள் வழியாவும் கொண்டு வந்து, அப்படியே வெளிய கொண்டு வந்துறேன் பாத்துருங்க. இப்படிதாங்க சிங்கிள் குரோஷே தையல் போடுறது. இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற செயின் தையல்களையும் நம்ம வந்து சிங்கிள் குரோஷே தையல் போட்டு, இந்த முதல் வரிய வந்து நம்ம முடிக்கணுங்க. இந்த மாரி தையல் போட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு நூல் பிடிப்பு விட்டு போனா, திரும்ப நம்ம வந்து அத சரி பண்ணிக்கணுங்க. அப்பனா தான் நம்மளோட அ தையல வந்து எளிதா போட முடியும். நீங்க இந்த தையல கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னாடி, அ ஸ்லிப் நாட்டு, அப்புறம் நூல் பிடிப்பு எப்படி, அப்புறம் செயின் தையல் எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, அ அத முறையா கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் குரோஷே தையல் வந்து மிக எளிதா போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இந்த வரிசையோட அ கடைசி செயின் தையல நெருங்க போறோம். இப்ப பாருங்க, அடுத்து வந்து நம்மளோட கடைசி செயின் தையல். அந்த இதில நம்ம சிங்கிள் குரோஷே தையல் போட்டோம்னா, இந்த முதல் வரிய வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சிங்கிள் குரோஷே தையல் இந்த மாதிரி தாங்க இருக்கும். 2வது வரிசை போடுறதுக்கு நம்ம திரும்புதல் செயின் வந்து ஒரு செயின் போட்டு, நம்ம வந்து திருப்பிக்கணுங்க. வேலைப்பாட்ட எப்படி திருப்புறேன் பாருங்க. இந்த மாரி திருப்பிக்கணும்.
ஊசி மேல இருக்க நூல் வந்து வளைவு கணக்கு தான் வரும். இது வந்து திருப்புதல் செயினு. இந்த வி ஷேப்ல தெரியுதா பார்த்தீங்களா? அதுக்கு இடையில இருக்க கீழ இருக்க இந்த இடைவெளியில தாங்க நம்ம இப்போ வந்து சிங்கிள் குருஷி தையல் போட போறோம். பாருங்க, நான் அந்த இடைவெளிக்குள்ள ஊசிய நுழைக்கிறேன். மேல வந்து ஊசிக்கு மேல பாருங்க, அந்த வி ஷேப் தெரியுதா பார்த்தீங்களா? அந்த மாரி தெரியணுங்க. வி ஷேப் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப பாருங்க, ஊசிய வந்து வேலைப்பாட்டு நூலுக்கு பின்னாடி இருக்கு. அந்த நூல அந்த இடைவெளி வழியாவே உள்ள இழுத்து வெளிய கொண்டு வந்துர்றேன். இப்போ ஊசி மேல 2 வளைவுகள் இருக்கு. ஸோ, ஊசிக்கு பின்னாடி நூல கொண்டு போய் நூல இழுத்து அந்த 2 வளைவுகள் வழியாவும் வெளிய கொண்டு வந்துர்றேன். இப்படிதாங்க நம்ம வந்து 2வது வரியில நம்மளோட சிங்கிள் குரோஷே தையல வந்து போடணும். நான் வந்து முதல் தையல்ங்கிறதுனால நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொரு இடைவெளிகளுக்குள்ள இடையிலயும் அந்த ஊசிய உள்ளல நுழைச்சு, மேல வந்து வி ஷேப் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு வேலைப்பாட்டு நூல அந்த இடைவெளி வழியாவே வெளிய கொண்டு வரணுங்க. கடைசியில நமக்கு ஊசிக்கு மேல 2 வளைவுகள் இருக்கும். கடைசியா நம்ம எப்பயும் போல வேலைப்பாட்டு நூல 2 வளைவுகள் வழியாவும் வெளிய இழுத்து கொண்டு வரணுங்க. இந்த மாரி தாங்க சிங்கிள் குரோஷே தையல் போடணும். பாருங்க, அடுத்ததும் ஊசிய வந்து அந்த இடைவெளிகளுக்கு இடையில நுழைச்சு மேல வி ஷேப் இருக்கான்னு நான் வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த இடைவெளி வழியாவே உள்ள இழுத்து வெளிய கொண்டு வந்து, கடைசியா அந்த வேலைப்பாட்டு நூல 2 வளைவுகள் வழியா வெளிய கொண்டு வந்து முடிச்சுறேங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம இந்த வரிய வந்து முடிக்கணும். இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாரி தையல் போட்டுட்டு இருக்கப்ப நூல் பிடிப்பு விட்டு போச்சுன்னா, அத சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நடுவிரலையும், பெருவிரலையும் அ வேலை செய்ற இடத்துக்கு நகர்த்திக் கொண்டே போங்க. இப்போ வந்து நான் அந்த இடைவெளிய அ கிட்ட ஊசி நுழைக்கிறப்ப பெருவிரல் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வளைவுகளுக்கு கீழ இருக்கும். அந்த மாரி நகர்த்திட்டு கொண்டுகிட்டே போறத பாருங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஆ சிங்கிள் குரோஷே தையல் போடணும். நம்ம முதல் வரியில வந்து அந்த செயின் தையல்ல போடுவோம். அப்போ அதுக்கப்புறம் 2வது வரியிலருந்து நம்ம அந்த இடைவெளிகளுக்கு அதாவது மேல வி ஷேப் இருக்கும். அதுக்கு கீழ இருக்க இடைவெளியில நம்ம சிங்கிள் குரோஷே தையல் போடுறோங்க. இதுதாங்க வித்தியாசம். முதல் வரியில மட்டும் செயின் தையல்ல போடுறது. அடுத்தது அந்த இடைவெளியில போடுறதுங்க. அடுத்தடுத்து நம்ம அந்த இடைவெளிகள்ல தாங்க போடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து திருப்புதல் செயினா ஆ ஒரு செயின போட்டு நம்ம வந்து அடுத்த வரிய வந்து நம்ம தொடங்குறோங்க. இப்ப பாருங்க, நம்ம 2வது வரிய முடிச்சுட்டோம். இப்போ 3வது வரிக்கு நான் ஒரு செயின் தையல் போட்டு, நான் வந்து திருப்புறேன் பாருங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி மேல இருக்கிற நூல் வந்து ஒரு வளைவு மட்டும் தான். தையல் கணக்கு கிடையாது. அது பக்கத்துல இருக்கிறது வந்து திருப்புமுனை செயின் தையல். அது பக்கத்துல இருக்கதாங்க அந்த முதல் தையல். அந்த முதல் தையல்ல இடைவெளியில தான் நம்ம வழக்கம் போல ஊசிய உள்ள நுழைச்சு வந்து சிங்கிள் குரோஷே தையல் போடுறோம். முதல் தையலுக்கு நான் எப்பவுமே ஆரம்ப காலகட்டத்தில வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர், அதாவது இந்த மாரி மார்க்கர் பயன்படுத்தினா நமக்கு வந்து தையல்கள் எதுவும் ஆ மிஸ் ஆகாதுங்க. ஸோ மிஸ் ஆகாம நம்ம வந்து அந்த வரிய வந்து முடிச்சுக்கலாம். இப்படிதாங்க பார்த்துக்கணும். ஸோ ஊசி மேல இருக்கிற நூல எந்த காரணம் கொண்டும் க செயின் தையல் கணக்குல எடுத்துக்க கூடாது. அத அது வந்து ஒரு வளைவு மட்டும் தான். அதையும் எப்பயும் கவனத்தில தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம அந்த 3வது வரிய வந்து நம்ம முடிக்க போறோம். நான் கடைசி செயின் தையல் அதாவது கடைசி தையலுக்கு வந்திருக்கேன் பாருங்க. நீங்க ஆரம்ப காலகட்டத்தில முதல் தையலுக்கும், கடைசி தையலுக்கும் ஸ்டிச் மார்க்கர் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நான் முடிக்க போறேன். முடிக்க போறப்ப கூட நான் ஒரு செயின் தையல் போட்டிருக்கேன் பாருங்க. செயின் தையல் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சிசர வச்சு கட் பண்ணிக்கிட்டு நான் எப்படி முடிக்கிறேன் பாருங்க. செயின் தையல் போட்டு சிசர் வச்சு கட் பண்ணிட்டு, அப்புறம் அந்த நூல இழுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு முடிச்சு கிடைக்குங்க. அப்படி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்மளோட தையல் வந்து பாதுகாப்பா இருக்கும். நூல் வந்து தையலருந்து பிரிஞ்சு வராதுங்க. ஸோ அத மறக்காம பார்த்துக்கோங்க. இந்த பயிற்சி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு பயிற்சி வீடியோல சந்திப்போங்க. நன்றி, வணக்கம்.